ஆமா, இது பூவெல்லாம் கீழே கொட்டிட்டீங்களா? பரவாயில்ல, தெய்வத்தின் பாதத்துல தானே விழுந்தது. தெய்வமா? ஆமா. என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க. இது நீங்க தானே? ஆமா. நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு உங்க படத்தை வச்சு தெய்வமா அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பூஜைக்குரிய தெய்வம் எனக்கும் தெய்வம் தானே. தெய்வம் தெய்வமா இருந்தா தான் பூஜைக்குரியது. எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆமா, அந்த விபத்துல இருந்து எப்படி தப்பிச்சீங்க? எப்படியோ தப்பிச்சேன். ஆமா, அவன் எங்க? உங்க 2 பேரையும் பார்த்து என் மனசார வாழ்த்திட்டு நான் இங்க இருந்து போயிடணும். நீங்க எங்கேயுமே போக கூடாது. அவர் இப்ப வந்துருவாரு. உங்களை பார்த்த உடனே அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? வாங்க உட்காருங்க, வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன? அத்தா, அவரை பாத்தீங்களா? யார? உங்க நண்பரை. என் நண்பனா? ஆமாண்டா. யார இறந்துட்டுதான் நினைச்சு படத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவரு. எங்க அவரு? ஆமாண்டா, இப்பதான் வந்தாரு. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவரை நினைச்சு நீங்க பட்ட வேதனையெல்லாம் சொன்னேன். அப்படியே துடிச்சிட்டாரு. உட்காருங்கன்னு உள்ள போய் பழம் எடுத்துட்டு வரதுக்குள்ள போயிட்டாரு போன்றிருக்கே. வந்திருந்தானா? ஆமாண்டா. உயிரோடையா? என்னுடைய நண்பனா? கடவுளே, எங்க போயிட்டாரு போன்றிருக்கே. இப்பதான் இங்க வந்துட்டா. எங்க போறா? தெரியல. இருவரையும் வாழ்த்த வந்தேன். ஒருவரின் வார்த்தையிலேயே இருவருக்கும் நான் தெய்வமாகிவிட்ட செய்தி தெரிந்துவிட்டது. சந்தானத்தை இப்போது சந்தித்தான் சங்கடமான நிலைதான் ஏற்படும். சாந்தியிடம் உடனே உண்மையை கூறிவிடுவார். அதனால் ஏற்படும் விளைவு வேண்டாம், வேண்டாம். என் கதைக்கு நானே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். ராமு உயிரோட வந்துட்டான கொலை பண்ணலான்னு பாக்குறியா? ஏண்டா மோசடி புத்தி? மோசடி செய்யற புத்தி எனக்கு இல்லை. அப்ப எனக்கு இருக்கா? நீ பெரிய யோக்கியண்டா. ராமுவா மாறு ஏன்டா மாறுத? என்னுடைய மனத்தனம், என்னுடைய மனத்தனம். ராமுவா மாற சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ பெரிய மோசடி பண்ண போறீங்க. இருந்தாலும் நீங்க சொன்னபடி நடந்தேன். எதுக்காக? சாட்சியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ராமு எங்க? ராமு வந்த விஷயத்தை சொன்னேன். ஏதோ சாந்திய நீயும் பல்லாண்டு வாழணும் ஆசீர்வாதம் விட்டுட்டு அவுட் ஆயிட்டான். ராமு, ராமு, ராமு பாதியில வந்தவன் 10 லட்சம் ரூபாய் அச்சு தனியா. வயிறு எரியுதே, வயிறு வயிறு எரியுதே. ஐயோ, இவர் இல்ல. வாங்க வாங்க, தூக்குங்க சீக்கிரம். ராமு, 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 ராமு. ஏங்க, இன்னும் அவருக்கு அப்படியே தான் இருக்கா? அப்படிதான் இருக்கு. சாந்தி, போ, நீ ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லு. போ சீக்கிரம். ராமு, என்ன பாரு. ராமு, ஆண்டவன் என்ன கைவிடல. சத்தியத்துக்கு தர்மத்துக்கு என்னைக்குமே அழிவில்லை. ராமு, சந்தானம், சந்தானம். ராமு, ராமு, ராமு என்ன மன்னிச்சிடலாம். சொல்லவே என் உயிர் துடிக்குது ராமு. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சேர்ந்து என்னை இந்த நிலையில கொண்டுட்டு வந்து நிறுத்திடுச்சு. பல வருஷங்களா நாம 2 பேரும் உடன் பிறந்த சகோதரர்களா, உத்த நண்பர்களா பழகிட்டு வர்றோமே. அந்த நட்பின் மீது சத்தியமா சொல்றேன், நான் நிலப்பராதி ராமு, என்ன நம்புடா ராமு. சந்தானம், எல்லாமே எனக்கு தெரியும். உண்மையான நட்பு
என்னைக்குமே துரோகம் செய்யாது. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. இனிமே எனக்கு விடுதலை. ஆண்டவா, என் வேதனை தெரிஞ்சு ராமுவை மறுபடியும் என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தியே உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப உன் மனைவிட்ட போய் எல்லாம் உண்மைக்கு சொல்லிடுறேன். அவசரப்படாத. தயவு செய்து இனிமே மறந்தும் சாந்தியை என்னுடைய மனைவின்னு குறிப்பிட. நீயும் சாந்தியும் தான் கணவனும் மனைவியுமா ஒன்னா வாழணும்னு நீதி கட்டளையிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? நானும் சாந்தியும் கணவன் மனைவியா? முதல்ல சாந்தியை மனப்பெண்ணா பார்க்க போனது நீதானே. அவருடைய மனக்கண்ணுல முதல்ல நீதான கணவனா தெரிஞ்சிருக்க முடியும். அந்த இயற்கையின் சட்டத்தை மீறி இடையில வந்த நான் தான் அவ கணவன் ஏற்பட்டதால்தான் இவ்வளவு நடந்திருக்கு. அதனால நீதான் அவளுடைய கணவன். ராமு, சித்திரவதை செய்தியா? நீ இறந்து போயிட்டதா நினைச்சு ஒரு பெண்ணுக்கு பார்வை கொடுக்கறதுக்காகவும் அவ உயிரை காப்பாத்துறதுக்காகவும் உள்ளத்துல சகோதரியா நினைச்சு ஒரு தாளம் மட்டும் நான் தான் ராமுன்னு சொன்னதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில இப்படி ஒரு பாவத்துக்கு நாளாக்கிறியா? ஐயோ, இது பாவம் அல்ல சந்தானம், உன்னுடைய கடமை. ராமு, மனவரையில உட்கார்ந்து போட்டு தாலி கட்டான நீ. ஆனா அந்த புனிதமான பொறுப்பை மறந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவனு நான் தானே. அதுக்கு ஈடுகட்டத்தான் அவளுக்கு எப்படியும் வாழ்வு கொடுக்கறதுன்னு முடிவுக்கு வந்திருக்கிறேன். உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீ மறுக்காம அவளை ஏத்துக்கத்தான் வேணும். உனக்கு பைத்தியமா? நீ என்ன பேசுற? பெண்ணுக்கு பெருமை அளிக்கிற நாடுடா இது. அதனாலதான் சொல்றேன், உலகத்தையே பார்க்காத இருளடைஞ்சு போயிருந்த சாந்திக்குத்தான் நான் தாலி கட்டினேன். ஆனா பார்வை கிடைச்ச ஒளிமயமான சாந்தி உன்னை கணவனா பார்த்து தன்னுடைய துணைவனா ஏத்துக்கிட்டு இருக்கா. இத உலகமும் ஒத்துக்கிச்சு. அதுக்காக நான் கணவன் ஆகிட முடியுமா? நாடகத்தில் ராஜா வேஷம் போறதெல்லாம் ராஜா ஆகிட முடியுமா? நீ நடிச்சது நாடகமா இருக்கலாம்ப்பா, ஆனா சாந்தியை பொறுத்த வரைக்கும் நடந்ததெல்லாம் ரொம்பதானே. இப்ப நீ கணவன் இல்ல, நான் தான் கணவன் சொன்னா ஊரா நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவான். அது மட்டுமில்லை, தாலி கட்டாத ஒருத்தரை இதுவரைக்கும் மனப்பூர்வமா கணவன் நினைச்சிட்டு இருந்தோமே, புனிதமான பெண்மைக்கே மாசு கற்பிச்சிட்டோமே நினைச்சு சாந்தி தற்கொலை பண்ணிக்கோளே தவிர இதை ஏத்துக்கவே மாட்டோம். அதனால சந்தானம், இன்னையிலிருந்து நான் தான் சந்தானம், நீதான் ராம்.